எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று வேண்டும் 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 வாங்காதே 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 பணி பலுவை வாங்காதே பணி பலுவை வாங்காதே பணி பலுவை வாங்காதே பணி பலுவை வாங்காதே கேளுங்கள் 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 செவிலியர் குரலை கேளுங்கள் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று 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 எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று அநீதியை 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 மாற்றிடு 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 நர்சிங் ஆபீசரிடம் மாற்றிடு நர்சிங் ஆபீசர் என மாற்றிடு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வழங்கிடு 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 காலமுறை ஊதியம் வழங்கிடு காலமுறை ஊதியம் வழங்கிடு காலமுறை ஊதியம் வழங்கிடு காலமுறை ஊதியம் வழங்கிடு செவிலியரை அநீதியை உடனே கைவிடு அநீதியை உடனே கைவிடு ரத்து செய் தொகுப்பூதிய முறையை ரத்து செய் மதித்திடு வெல்லட்டும் 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 செவிலியர் ஒற்றுமை வெல்லட்டும் செவிலியர் ஒற்றுமை வெல்லட்டும் செவிலியர் ஒற்றுமை வெல்லட்டும் செவிலியர் ஒற்றுமை வெல்லட்டும் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து பணிச்சுமையை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ஆட்குறைப்பை ரத்து செய் ஆட்குறைப்பை ரத்து செய் வேண்டாம் 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 பணி பளு வேண்டாம் பணி பளு வேண்டாம் பணி பளு வேண்டாம் பணி பளு வேண்டாம் 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 ஆட்குறைப்பு வேண்டாம் ஆட்குறைப்பு நிறைவேற்று 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 எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று வெல்லட்டும் 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 உரிமைகளை வெல்லட்டும் உரிமைகளை வெல்லட்டும் கைவிடு 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 டிப்ளாய்மெண்டை கைவிடு கைவிடு உருவாக்கிடு 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 புதிய பணியிடங்களை உருவாக்கிடு நிரப்பு நிரப்பு தீர்வு வேண்டும் நிரந்தர தீர்வு வேண்டும் வாங்காதே 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 பணி பலுவை வாங்காதே பணி பலுவை வாங்காதே கேளுங்கள் 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 செவிலியர் குரலை கேளுங்கள் செவிலியர் குரலை கேளுங்கள் அநீதியை 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 உடனே நிறுத்து உடனே நிறுத்து மாற்றிடு 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 நர்சிங் ஆபீசர் என மாற்றிடு நான் சசிகலா தேனி அரசு மருத்துவக் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் 3 நாளாக வந்து இந்த 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கருப்பு பேட்ச் அணிந்து 3 நாள் நாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி பணி பாதிப்பின்றி செஞ்சோம். அடுத்து வந்து அதை தொடர்ந்து வந்து குரல் முழக்க போராட்டமும் 3 நாள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த எல்லா கோரிக்கைகளையும் அரசு கண்டிப்பாக ஏற்று தமிழக அரசு ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு வழங்கணும்னு எங்கள் செவிலியர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த இதில் முரண்பாடுகள் எல்லாமே இருக்குது. நம்ம 50 வருஷம் 20 வருஷம் எல்லாமே நாங்கள் இருக்கும்போது தான் எங்களுக்கு 20 வருஷத்தில் தான் எங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கிது. எங்களுக்கு ப்ரொமோஷனுங்கிறதே கிடைக்கிது. எங்களுக்கு அது கீழே கிடைக்கிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் வந்து 10 இயர்ஸு இப்போ எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அசோசியேட்டட் ப்ரொஃபஸர் சீஃபாக கூட ஆயிடுறாங்க. ஆனால் எங்களால் வந்து அதே செவிலியராகவே தான் நாங்கள் வழி தொடரோம். இதை கண்டிப்பாக தமிழக அரசு உற்று நோக்கி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வந்து எங்கள் சங்கத்தை அழைச்சி பேசி ஒரு நல்ல தீர்வை காணணும்னு வேண்டி எங்களுடைய அனைத்து செவிலியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று ஆட்குறைப்பு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட நலன் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அதை வந்து மெயினாக வந்து அந்த ஹெல்த் மினிஸ்டரு நம்ம சீஃப் மினிஸ்டர் எல்லாமே கொஞ்சம் யோசனை நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அதாவது 3:1 அந்த இதில் தான் நம்மளால் அப்படிலாம் கிடையாது. 30:1 அந்த ஒரு ரேஷியோவில் தான் நம்ம வந்து டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப பேஷண்ட்டோட நலன் தான் முக்கியமாக பாதிக்கப்படுது. பேஷண்ட்டோட நலன் முக்கியமாக பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கரெக்டான ரேஷியோவில் கூட வேண்டாம். எங்களுக்கு என்ன உரிமையோ அதையாவது கொடுக்கலாம்ல, அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பணிப்பளவையும் ஜாஸ்தியாக்குறாங்க. பில்டிங் ஒவ்வொன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர அந்த பில்டிங்க்கு தகுந்த மாதிரி ஸ்டாஃப் நர்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. இப்போ சீமான் பில்டிங் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த சீமான் பில்டிங் இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசு தேனி மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு ஸ்டாஃப் நர்ஸிங் போஸ்டிங் போடவே கிடையாது. இருக்கிறத வச்சே பணி நிரவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப நாங்களும் பாதிக்கப்படுறோம், பேஷண்ட்டும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தயவுசெய்து இதை வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை எடுத்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுக்குற மாதிரி அப்படிதான் இருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த தேனியில வந்து தேனியை பொறுத்தளவுக்கு வந்து
NABH வாங்கியிருக்கோம். NABH வாங்கி இப்போ 5 இயர்ஸ் ஆச்சு. தேனி தான் வந்து ஃபஸ்ட்டு லக்ஸியா வாங்கினது, NABH வாங்கினது எல்லாமே வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த குறைப்பில் வச்சு தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு மென்டல் ப்ரெஸ் ஆகும்னு சொல்லி தெரியும். தயவுசெய்து வந்து நிறைய பிள்ளைங்க சிக்காயிருக்காங்க. என்ன பணி சுமையை குறைக்கணும், நோயாளிகளோட நலன் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பணி நிரவலை பண்ணக்கூடாது. புதிய வந்து போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருக்கணும். போஸ்டிங் போட்டுட்டு இருந்தால் பேஷண்ட்டோட நலன் வந்து பாதிக்காமல் நாங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலை பார்க்க முடியும். அது அதான் நாங்கள் தமிழ்நாடுக்கு அரசுக்கு வைக்கிற முக்கியமான கோரிக்கை. முக்கியமாக நாங்கள் இரவு பணி பார்க்கறதுனால எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதாவது இப்போ 364 நர்ஸுகள் இங்கே இருக்கோம். ஆனால் எங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு நோயாளிக்கு வந்து 3 நோயாளிக்கு வந்து ஒரு செவிலியர் முறையில் நம்ம போட்டால் தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைத்தியம் நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து இன்னும் அது ஒரு 3 மடங்கு வேறணும். 3 மடங்கு இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு ஈக்குவலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்துருச்சு. இன்று தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்கத்தின் சார்பாக அனைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து செவிலியர்களுமே கருப்பு பட்டை அணிந்து பணி பாதிப்பின்றி குரல் முழக்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் முக்கிய அம்சம் 3 அம்ச கோரிக்கைகளே. இந்த 3 அம்ச கோரிக்கைகளை அரசாங்கம் தயவு செய்து முன்னிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி அனைத்து செவிலியர்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அந்த 3 கோரிக்கை என்னவென்றால், 1 ஆட்குறைப்பு. ஆட்குறைப்பு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஆட்குறைப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். பணி நிரவல் வேண்டாம். ஏனென்றால் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். முன்னாடி பில்டிங், தாய் பில்டிங் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸு, பச்சிலை குழந்தைகள் ICU ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பில்டிங் ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது. அதில் வந்து ஆட்குறைப்பு பண்ணால் செவிலியர்களுக்கு பணி பளு ஜாஸ்தி ஆகுது. எங்கள் உடல் நலமும் குன்றி போகுது. அதனால் தயவு செய்து ஆட்குறைப்பை ரத்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது கோரிக்கை நம்பர் 1. நம்பர் 2, தொகுப்பூதிய முறையில் 10 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் செவிலியர்கள். தமிழ்நாடு முழுசாக தொகுப்பூதிய முறையில் 10 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாவம், அவங்க வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது, பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அவங்க அழுகை குரல் எங்கள் காதுகளை வந்து பிளக்கிறது. அதனால் தயவு செய்து அந்த 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்க செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும். அதே போல் தொகுப்பூதிய முறையை ரத்து செய்து அவர்களுக்கு செவிலியர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தரம் தர வேண்டும். இது வந்து 2வது கோரிக்கை. 3, செவிலியர் அலுவலர் நர்சிங் ஆஃபீஸர் என பெயர் மாற்றம் எங்களுக்கு வேண்டும். பணி வரன்முறை வேண்டும். பணி வரன்முறை எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. தயவு செஞ்சு இது இந்த 25 வருஷமாக ப்ரொமோஷனே இல்லாமல் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாகவே ஸ்டாஃப் நர்ஸாகவே நாங்கள் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறோம். நிறைய பேர் உழைப்புகள், அதிகமான உழைப்புகள். எங்களுக்கு இந்த கோவிட் பீரியட்லாம் எங்கள் பிள்ளைங்க எவ்வளவோ ஒர்க் பண்ணாங்க, எவ்வளவோ இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, பாதிப்புக்குள்ளான நிறைய பேர் டெத் ஆனாங்க. ஆனால் அவங்க எல்லாமே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே பணி பாதிப்புடன் தான் அவங்க எல்லாமே தன்னை குன்றிக்கிட்டாங்க. அதனால் தயவு செய்து எங்களுக்கு பணி வரன்முறை வேண்டும். அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ப்ரொமோஷன் இருக்குது. ஆனால் எங்கள் செவிலியர் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான், எங்கள் செவிலியர் டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே என்ன செய்கிறாங்கன்னா செவிலியராகவே ரிட்டைர்மெண்ட் ஆகிடுறாங்க. தயவு செஞ்சு அரசாங்கம் இதை கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்து எங்களுடைய 3 கோரிக்கைகளை தயவு செஞ்சு 3 கோரிக்கைகளை ஏற்று இதை வந்து முடித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.